எல்லா புகழும் இறைவனுக்கு. கூலி ரஜினிகாந்தோடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி வெளியே வந்திருக்கிற படம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் பாஷா படம் பார்த்துருப்பீங்க. பாஷா படத்துடைய ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். தளங்கள் மாற்றப்பட்டிருக்குது. நண்பனுக்காக வந்து சம்பவம் பண்ணுறார் ரஜினிகாந்த். அதே கிட்டத்தட்ட அந்த கதை மாதிரி தான் இது. பட் வேறு தளத்தில் பண்ணியிருக்காங்க. ஹார்பரில் இந்த கதை நடக்குது. சத்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்பரில் வேலை செய்கிறாரு. ஸோ அவருக்காக வேண்டி அவங்க பொண்ணு ஒரு சில விஷயங்களை தேடிட்டு வராங்க. ரஜினிகாந்த்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஹார்பருக்குள்ளே நுழையிறாரு. இதுதான் அந்த படத்துடைய ஒன்வரி ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது. ஹார்பருக்குள்ளே நடக்கிற ஊழல், கள்ளக்கடத்தல், கொலைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. நம்ம சோபின் ஷாகிர் மஞ்சுமேல் பாய்ஸில் நடிச்சிருப்பார், மலையாள நடிகர். அடுத்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன், அவர் தான் வந்துட்டு பிரைமரி வில்லன் அந்த படத்தில். கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் வராரு, உபேந்திரா வராரு. இவங்க எல்லாமே கேமியோ ரோல் தான். சத்யராஜ் உட்பட கேமியோ ரோல் தான். படம் வந்துட்டு பக்கா ஒரு ஆக்ஷன் பிளாக் மூவி. 18+. வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் 18+ அப்படின்னா ஆபாச காட்சிகள் கிடையாது, அருவறுப்பான காட்சிகள்னு சொல்லலாம். கொலைகள், அந்த வயலன்ஸ் சுருக்கமாக சொன்னால் வயலன்ஸ், அந்த மாதிரியான காட்சிகள் நிறையா இருக்குது. படத்தில் இசை வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடல்கள் பெருசாக கை கொடுக்கல. பாடல் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கேட்கலாம். அந்த வெர்ஷன் தான் இந்த படமும். முதல்ல ஒரு 2-3 படம் நல்லா தான் பண்ணியிருந்தபடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயிசம், மசாலா படம்னு இறங்குறதுக்கு பிறகு அனிருத்துடைய பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னை கேட்டுக்கலாம். அவ்வளோதான். ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பரபரப்பில் பாட்டை கேட்டுக்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு வந்து கிரிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதே நைட் எஃபெக்ட் தான் நல்லா பண்ணியிருக்கிறாரு. எடிட்டிங் ஃபிலிம் இன்ட்ராஜ் அவர் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஒர்க்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. படம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகுது. படம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக்னு வேறு லெவலில் பண்ணி. இன்டர்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடு. எனக்கு தெரிஞ்ச வேதாளமில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக இந்த படத்தில் இன்டர்வெல்லும் கிளைமேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட், அடித்து உதறி இருப்பாங்க. வேறு லெவலில் படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பெருசாக போகுமா அப்படின்னு தெரிய வரல. ஏன்னா எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா 50-60 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புக்கிங்கே சொல்லியிருந்தாங்க. 2000-3000 டிக்கெட் விற்கிறாங்க. அப்போ ஏன் வந்துட்டு 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி கூட அவங்க வசூல் பண்ணணும்னு சொல்லலாம். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் பல விழா மேடையில் அவருடைய படத்து விழாவில் பேசும்போது இந்த விலைக்கு டிக்கெட் விற்காதீங்க, இந்த விலைக்கு டிக்கெட் வாங்காதீங்க அப்படின்னு ரசிகர்களையும் சொன்னதில்லை. இந்த விலைக்கு டிக்கெட் விற்காதீங்க அப்படின்னு தயாரிப்பாளர்னு சொல்லலை. ஏன்னா அப்படிலாம் செஞ்சுட்டா இவர் 250 கோடி 250 கோடி ரூபாய் கிட்ட இவர் சம்பளம் வாங்க முடியாது. அவங்களும் 1000 கோடி ரூபாய் நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு மாறு தட்டி நிற்க முடியாது. ஒரு சுமாரான படம் தான். போய் தேட்டரில் போய் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். பட் தேட்டரில் பார்க்குறத பார்க்க செய்யுங்க. இறைவன் நாடியில் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.